காட்பாடி தொகுதியையும் தனது தந்தையையும் பிரிக்க முடியாது என்று வேலூர் எம்பி கதிரானந்த் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செங்குட்டை ஊராட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் நாடக மேடை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய வேலூர் எம்பி கதிரானந்த் காட்பாடி தொகுதிக்கும் தனது தந்தைக்கும் இடையிலான உறவை நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். எப்பொழுது இங்கிருந்து அவங்க எனக்கு வாக்களிங்கன்னு சொல்லிட்டு போனாங்களோ அதே போல நீங்களும் ஜெயிச்சிட்டு வாங்க வாழ்த்தி அனுப்புவீங்க. அந்த வாழ்த்துக்களுக்கு அவ்வளவு பலன் உண்டு, பலாபலன் உண்டு. ஒவ்வொரு முறையும் இங்க உங்ககிட்ட ஆரம்பிச்சுட்டு போகும்போது ஜெயிச்சிட்டு தான் மீண்டும் நன்றி சொல்ல வருவார். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பூமி இது. அதே போல இந்த கிரவுண்டுக்கு இன்னொரு ஒரு பெரிய அர்த்தமும் உண்டு. மறைந்த தமிழக முதல்வர் தானை தலைவர் கலைஞர் அவர்கள் இதே இடத்துல ஒரு வாட்டி அப்பாக்கு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்றார். அப்ப நல்லா ஞாபகம் இருக்கு, ஜீப் நின்றுட்டு இருக்கு, நாங்கெல்லாம் கீழே நிக்கிறோம். அவசரமா போகணும். இது முடிச்சுட்டு வேலூர் பொதுக்கூட்டத்தில் பேச போனோம். நேரம் கிடையாது. தலைவர் கலைஞர் சுருக்கமா பேசுறேன்னு சொல்லி மைக் எடுத்து பேசும்போது சொன்னாரு, பெரியவர்களே, என்னிடம் ஒரு சொக்க தங்கம் இருக்கு. அந்த சொக்க தங்கத்தை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். நீங்கள் அதை சட்டமன்ற உறுப்பினராக ஒரு ஆபரணமாக மாற்றி கொடுத்தால் கண்டிப்பாக என் மணிமகுடத்தில் நான் சூடிக்கொள்வேன்னு சொல்லி ரத்தன சொர்க்கமா ஓட்டு கேட்டு போனார். அதோட அர்த்தம் ஜெயிக்க வச்சு கொடுங்க, அமைச்சராக்கி நான் அழகு பார்க்கிறேன்னு சொல்லிட்டு போனார். அந்த வருடம் ஜெயிச்சார், அமைச்சர் ஆனார். அந்த வாழ்த்துக்களும் உங்களை தான் சேரும். ஆக இவ்வளவு பெருமைக்குரிய இந்த பகுதியில் இந்த நாடக மேடையை திறந்து வச்சிருக்கோம்.